ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் போல் நம்ம தர்பூசணி தோட்டத்தில் தான் இருக்கோம். பாருங்கள், இப்போது மணி 6:15 ஆகிடுச்சி. இதுக்காக வந்திருக்கோன்ட்டா மயிலோட அலும்பு அதிகமாக இருக்குது. சரி அப்படின்ட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுனால வந்திருக்கிறோம். பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு கொடியெலாம் இப்போ தான் கொஞ்சம் படர ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப பிஞ்சு, கொஞ்சம் பெரிய பிஞ்சு அந்த மாதிரிமா இருக்காங்க. இதோ பாருங்கள், இதோ பாருங்கள், இது மேலே ஒரு சின்னதாக ஒரு கருப்புட டாட் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற பிஞ்செல்லாம் யாவரும் எடுக்கவே மாட்டாங்க. இந்த இருக்குது பாருங்கள், இது கொஞ்சம் அப்படியே கீழே லைட்டாக அப்படியே கோன்னா மாதிரி இருக்குது பாருங்கள். இந்தமாரி காயும் வாங்க மாட்டாங்க. இது ரொம்ப ரிஸ்க்கு தான் இந்த வாட்டர்மெலன் போடுறது. எவ்வளோதோ வேணான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. கேட்காதான் போட்டாங்க. இதை எப்படி இப்போ சேல் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப குட்டி பிஞ்சாகவும் இருக்கிறாங்க. அதே ஒரே சைஸாக இல்லை, சைஸ் வரையாக இருக்கிறாங்க. இதை வியாபாரி எடுக்கும்போது 2 இதாக பிரித்து எடுப்பாங்க. முதலீடு காய், 2வது ஈட்டு காயின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. இது இந்த காய் ஃபுல்லாகவே எடுத்து அதர் ஸ்டேட்டுக்கு போகிறது தான். 2வது ஈடு காயுமே அப்படி தான். 3வது ஈடு காய் தான் இங்கே நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள். டாட்டா ஏசியில் எடுத்து கொண்டு வந்து விற்கிறாங்க பாருங்கள். அந்தமாரி காய் தான் இங்கே நம்ம சாப்பிட்டுட்ருக்கிறது. மற்றபடி நல்ல குவாலிட்டியான காய் ஃபுல்லாகவே உங்களுக்கு அதர் ஸ்டேட் போயிடும். மோஸ்ட்லி இங்கே உள்ளதெல்லாம் கேரளா தான் அனுப்புவாங்க. இப்போ இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, காட்டுப்பன்னி பிரச்சனை இருந்தது, மழை வந்தது, மயில் பிரச்சனை இருக்குது. இதுக்கும் அடுத்து என்னென்னா, கொடியெலாம் வைரஸ் வருது அப்படின்றாங்க. ஒரு இடத்துல வைரஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா ஒன்றுமே செய்ய முடியாது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மருந்தும் கிடையாதான். ஸோ டோட்டலாக அப்படியே இது பண்ணிட வேண்டியதான். என்ன ஆகும்னு தெரியல, பார்ப்போம். இந்த வருஷம் உங்களோட சேர்ந்து அறுவடை செய்யலான்னு இருக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.